தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மலைக்கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதே மிகவும் உயர்வான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பக்தர்களுடைய வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கான நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வெளியிட்டு வருதுங்க. அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குது. அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான உகர்ந்த நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதன்படி பிப்ரவரி மாதம் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகர்ந்த நேரமாக 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:13 மணிக்கு தொடங்கி 2/2/2026 திங்கட்கிழமை அதிகாலை 4:45 மணியோடு முடிவடையுதுங்க. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாகவும் சித்தர்கள் பூமியாகவும் இருக்குதுங்க. இங்கு அடிக்கி 108 சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால தான் இங்கு நிதானமாகவும் சித சிந்தனையோடு கிரிவலம் செல்வதால் சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பௌர்ணமி கிரிவலம் சிவலோக பதவி கிடைக்க செய்யும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் வழிபாட்டிற்கும் கிரிவலம் செல்வதற்கு உகர்ந்த நாளாகுங்க. சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த பௌர்ணமி நாளானது சொல்லப்படுது. சிவனே மலையாக வீற்றிருப்பதாக பக்தர்களால் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதனால சந்திரனுடைய கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் மீது எதிரொலிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலம் என்று அழைக்கக்கூடிய திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாகவும் இருக்குதுங்க. திருவண்ணாமலை என்று சொன்ன உடனேயே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது கார்த்திகை தீபமும் கிரிவலம் தாங்க. திருவண்ணாமலை முத்தி தலம் என்பதனால அனைத்து நாட்களிலுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. இருந்தாலும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இருந்தாலுமே பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இங்கு சிவனே மலை வடிவமாக காட்சி தருவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தன்னுடைய அடிமுடியை காண சென்று தோற்றுப்போன விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த தலம் என்பதால் அதன் நினைவாக வருடந்தோறும் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மாலை நேரத்தில் மலை உச்சியில் அகண்ட கொப்பரையில் தீபம் ஏற்றப்படுதுங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதாங்க அனைவருடைய வீடுகளிலுமே தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல் திருவண்ணாமலை என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது கார்த்திகை தீபமும் கிரிவலம் தாங்க. அதே போல் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியும் கிரிவல வழிபாட்டை பற்றியும் பலரும் அறியாத ஏராளமான அற்புத தகவல்கள் என்ன, கிரிவலம் எப்படி செல்ல வேணும், எந்த நேரத்தில் செல்ல வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னுடனேயே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையார் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி நாளில் மலையே வலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவதும் தாங்க. பௌர்ணமி நாளில் மட்டும் இல்லைங்க, எந்த நாளில் எந்த நேரத்தில் திருவண்ணாமலைக்கு சென்று பார்த்தாலும் ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுங்க. ஆனால் மிக அதிக அளவிலான பக்தர்கள் கிரிவலம் வரக்கூடியது பௌர்ணமி நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 25 ஆண்டுகளில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வருவருடைய எண்ணிக்கை மாதந்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறாங்க. கிரிவலத்தினுடைய மகிமையையும் ஆற்றலையும் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. கிரிவலம் சென்றோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் என்பதையே தாண்டி சித்தர்களுடைய தரிசனம் பெறுவதற்காகவும் அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாகவும் மீண்டும் மீண்டும் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது 4 யுகங்களிலும் நடைபெற்று வருவதாக ஸ்தல
ஸ்தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. கிரிவல மகிமைய கலியுகத்துல முதலாக பாண்டிய மன்னன் வஜ்ரங்கதன் அறிந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் ஒரு முறை வேட்டையாடுவதற்காக சென்றபோது வாசனை மிக்க புனுகு பூனையை பார்த்திருக்கிறாரு. அந்த பூனையை பிடிக்க ஓடி இருக்கிறாரு. அதுவும் அவரிடமிருந்து தப்பி திருவண்ணாமலையை அடைந்ததாக சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு மன்னனும் குதிரையில விடாமல் விரட்டி அது மலையை 5 முறை சுற்றி வர தொடங்கி இருக்குது. இப்படி திருவண்ணாமலையை பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னன் குதிரை மீது உட்கார்ந்தபடி சுற்றி வந்திருக்காருங்க. 5 முறை சுற்றி முடித்ததும் கோவிலுக்கு எதிரில் வந்தபோது பூனையும் குதிரையும் கீழே விழுந்து தன்னுடைய உயிரை விட்டதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு உயிரிழந்த பூனையும் குதிரையும் கந்தர்வலாக மாறி விண்ணுலகம் சென்றிருக்கிறாங்க. அதை பார்த்த மன்னன் என்னவென்று விசாரிக்கிறாரு. அவர்கள் 2 பேரும் கைலாயத்தில் சிவ பூஜை செய்த கந்தர்வர்கள் என்றும் சாபத்தின் காரணமாக இவர்கள் 2 பேரும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே இன்று இந்த புண்ணிய மலையை 5 முறை சுற்றி வந்ததுனால சாப விமோச்சனம் பெற்று கைலாயம் செல்கிறோம். ஆனால் நீ குதிரை மீது இருந்தபடி கிரிவலம் வந்ததுனால உனக்கு பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மலையும் நீயும் வலம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 கந்தர்வர்களும் மன்னனை பார்த்து நீயும் விண்ணுலகம் சென்று விடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு மகிமைகளை கொண்டதாக திருவண்ணாமலை இருப்பதன் காரணமாகவே கிரிவலம் செல்வருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி சிவபெருமானை எப்பொழுதுமே பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானுடைய உடலில் சரி பாதியாக பெறுவதற்கு கடும் தவம் செஞ்சிருக்கிறாங்க. சிவனுடைய அருளை பெற்று அவருடைய உடலில் சரி பாதியை பெற வேணும் அப்படின்னு பார்வதி தேவி வேண்டியிருக்கிறாங்க. அதற்கு சிவபெருமானும் என்னுடைய பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் 2 நாளிகைக்குள் அதாவது 48 நிமிடங்களுக்குள்ள நீ சுற்றி வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்படி சுற்றி வந்தா என்றால் என்னில் சரிபாதியை வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் பேரிலேயே பார்வதி தேவியும் சிவபெருமானை மலையாக இருப்பதை நினைத்து கொண்டு திருவண்ணாமலையை இறைவனாக கருதி கிரிவலம் வர தொடங்கியிருக்கிறாங்க. முதலாக கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை கோவிலுக்கு அருகில் நந்தி வாகனத்திலையும் ஈசானிய லிங்கத்திற்கு பக்கத்தில் ஒளி ரூபத்திலையும் காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடலில் சரி பாதியை வழங்கி அர்த்த நாளீஸ்வரர் வடிவம் கொண்டிருக்கிறாரு. அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி இறைவன் தனக்கு அருள் புரிந்ததை போன்று இங்கு வந்து கிரிவலம் செய்யக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அருள் புரிய வேணும் அப்படின்னு சிவபெருமானிடம் பார்வதி தேவி வேண்டியிருக்கிறாங்க. பார்வதி தேவியுடைய கோரிக்கையை அண்ணாமலையும் ஏற்று சம்மதிச்சிருக்கிறாருங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை போல எல்லோராலையும் 48 நிமிடத்துக்குள்ள மலையை வலம் வந்து விட முடியாதுங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதை என்பது 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகவும் அதாவது 14 யுகங்களையும் குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. கிழக்கு கோபுரத்திற்கு பக்கத்தில் தொடங்கி அதே இடத்துல கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. கிரிவலத்தை நிறைவு செய்யக்கூடிய பக்தர்கள் நடையின் வேகத்தை பொறுத்து 3 மணி முதல் 4 மணி நேரத்திற்குள்ள கோவிலை வந்தடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கிரிவலத்தை தொடங்கலாங்க. சூரிய உதயத்திற்குள்ளார கிரிவலத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணும். அதுதான் நியதியும் கூட. இரவு நேரத்திலேயே ஆன்மீக அதிர்வலைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கிரிவலம் செல்ல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரமும் சரியானதாக சொல்லப்படுதுங்க. இந்த தலத்தின் மீது நால்வர்கள் என்று அழைக்கக்கூடிய அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் போன்றோர் தேவார பதிகங்களை பாடியிருக்கிறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சிவபெருமான் அப்படின்னும் அழைக்கப்படுகிறாருங்க. இருந்தாலும் இங்கு முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்கிறாரு. பல்வேறு நகரங்களிலிருந்து ஊர்களிலிருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்த நகரத்திற்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்ததாக சொல்லப்படுதுங்க. அவர்களில் ரமணர், சேஷாத்ரி சாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவங்களாக இவங்களுடைய சமாதிகள் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் 6 கால பூஜைகளானது நடைபெற்று வருதுங்க. பஞ்சபருவ பூஜைகளும் சுக்கரவார மற்றும் சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சபருவ பூஜைகள் என்று சொல்லக்கூடியது அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி பூஜைகள் ஆகுங்க.
24 ஏக்கர் பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.